கனி, ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்கள பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கணும். அதே மாரி என்ன பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப முக்கியம். மூஞ்சிய பாரு. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன்? நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன கனி, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்கும்? ஹீரோயின் பிடிக்கும்? எந்த மாரி பிளேஸ் பிடிக்கும்? இதெல்லாம் சொன்னீங்கன்னா, நம்ம ஹனிமூனுக்கு அங்கேயே போலாம். ஐயோ, இவ வேற என்னை அறுத்து தள்ளுறானே. எங்கடா போன? உன்னை வர சொன்ன பாவத்துக்கு இவங்கிட்ட மொக்க வாங்குறதே என் வெள்ளைய போச்சு. உன்னை பார்க்கலான்னு பார்த்தா ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? சீக்கிரம் வாடா சஞ்சய். ராஜா, நீங்க எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க? சின்ன சின்ன விஷயத்த கூட அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். சரி கனி, சரி நம்ம எங்கால சாப்பிட போவோமா? போனா அங்க நெறைய சாப்பிட்ட மாரியாச்சு. நல்லா பேசிட்டு இருக்கலாம். ஏய் கனி, நீ எங்க இங்க இருக்க? சடன் சர்ப்ரைஸ் போ. சஞ்சய், நீயா? நீ என்னடா இங்க? நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஓ மை காட். ராஜா, இவர் என் அத்தை பையன் சஞ்சய். சஞ்சய், இவரு எனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள. பேரு ராஜா. ஓ, நீ செம்ம லக்கி போ. இவ்ளோ ஹேண்ட்ஸமா ஒரு பையன். கனி, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? ஹாய் ராஜா, நான் இவளோட சொந்தம் அத்தை பையன். ஓ, அப்படியா? உங்களுக்கு அத்தை பையன் இருக்குன்னு ஒண்ணும் சொல்லலையே. எனக்கு ஒரு அத்தை பையன் இல்ல, ரெண்டு அத்தை பையன். பெரியவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் சின்னவன். ஓ, நைஸ் டு மீட் யூ சஞ்சய். சஞ்சய், நாங்க சாப்பிட போறோம். நீயும் வரியா? இவ கூட நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூப்பிட்டா இவனை கூப்பிடுறா. இவளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இப்படிதான் மாமா பையன் அத்தை பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு சுத்துவாளோ? இடியட். கனி, அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குமோ என்னமோ? நீங்க ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? பரவாயில்ல விடுங்க, நாம போயிட்டு வரலாம். என்ன ராஜ் எப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விட எனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? எதா இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம்தான். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உங்களை பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும்ல. கனி, நானும் வரேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுவேனா? அப்பா சாமி, இப்படி சமாளிச்சிட்டடா அவனை. ஆளை பாரு, செம்ம கடுப்புல இருக்கான். ராதா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அங்கே நின்னுட்டீங்க? கிரிஷ், ஏன் இப்படி பண்றீங்க? எவ்வளோ தூரம் தான்? தோ கிலோமீட்டர்னு சொல்ற மாதிரி வந்துட்டோம்னு இவ்வளோ தூரம் நடக்கடிச்சு கூட்டிட்டு வரீங்க. சபா, முதல்லயே சொல்லியிருந்தா வண்டி எடுத்துட்டாவது வந்திருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. நான் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் கார்த்திக். என்னடா, ஆள் நடக்க முடியாதுங்கிறா? கம்முனு கேட்டு நீ தூக்கிட்டு வந்துற அவள. டே மச்சான், ஐடியா நல்லா இருக்குடா. நான் கேட்டு பாக்கட்டா? கேட்டா அவ ஓகே சொல்லுவாள்ல? கேட்டு பாரு. கன்னத்திலேயே பலார்னு ஒண்ணு கொடுத்து சொல்லுவா. டே மச்சான், என்னடா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? பின் என்னடா, அவகிட்ட போய் உன்னை தூக்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? ஆ, அவ முதல்ல உன் லவ் இன்னும் அக்செப்ட் பண்ணவே இல்ல. முதல்ல நீ ப்ரப்போஸ் பண்ண. அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரி சரி, டென்ஷன் ஆகாத மச்சான். இப்போ உனக்கு என்ன, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிதானே? ஆமாண்டா. ஆனா எங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது? வீட்ல யாராவது ஒருத்தங்க இருக்காங்க. அவகிட்ட பேசினா கரெக்டா சித்திக்கு மூக்கு வைத்துறது. கரெக்டா வந்துடுறாங்கடா. சரி சரி, புலம்பாதடா. நீ ஒண்ணு பண்ணு. இப்போ டைம் இருக்குல்ல, நான் தேவாவை கூட்டிட்டு முன்னாடி போறேன்.
நீ அழுங்காம பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். தேவா, நீங்க எனக்கு தோட்டத்தை சுத்தி காட்டுங்களேன். கிருஷ்ணு என்ன ராதாவை இன்னும் கூட்டிட்டு வரட்டும். அவங்க பொறுமையா வந்துட்டு போறாங்க. எனக்கு இந்த மாதிரி தோட்டத்தை சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம். டே மச்சான், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இத விட்ட உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதும் கஷ்டம். பொறுமையா அவகிட்ட பேசு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சரியா? முடிஞ்சா இப்பவே ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துரு. அங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்ச உங்க சித்தி ரெடியா இருக்காங்க. எதுக்குடா? ஆ, சங்கூதருக்கு. சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. நான் கிளம்புறேன். என்னாச்சு கிரிஷ்? ஏதாவது பிரச்சனையா? நீங்களும் கார்த்திக்கும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதா, சும்மாதான். ராதா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? சொல்லுங்க. ராதா, எங்க குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அப்பா, என் சித்தி, என் தங்கச்சி, அப்புறம் என்ன பத்தி? உங்க வீட்ல உங்க அப்பா, உங்க தங்கச்சி, நீங்க எல்லாரும் வந்து நல்ல குணம். ஆனா உங்க சித்தி உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. ஏன் சொல்றேன்னா, அவங்க உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. ஆமா ராதா, உண்மைதான். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே எங்க சித்தி தான். எங்க சித்தி போட்ட கோட்டை நான் இப்ப வரைக்கும் தாண்டினது இல்ல. கார்த்திக், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? நீங்க எதுவும் மனசுல எடுத்துக்காதீங்க. உங்க சித்தி சொல்றாங்கன்னு நீங்க கண்ணை மூடிட்டு தாண்டுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டுனீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க ராதா? எனக்கு புரியல. கிரிஷ், உங்களுக்கு எல்லாம் போக போக புரியும். நான் இப்பதானே உங்க ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கேன். இனிமே எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, வாங்க போலாம். இப்போ நான் உங்க ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கேனா? இவ என்ன சொல்ல வரா? அப்போ இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ என் குடும்பத்தை அவ குடும்பமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தார் தங்க தேரிலே. ஹலோ, டேய் ராகுல், அம்மாட்ட பேசுனியா? அப்பா எப்படி இருக்காங்க? அண்ணா, அத உங்ககிட்ட சொல்லதான் நான் கூப்பிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அம்மா ஃபோன் பண்ணி டெய்லியும் உன்கிட்ட பேசணும் பேசணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. என்னால சமாளிக்கவே முடியலண்ணா. ஒரு ஃபோன் பண்ணி தான் பேசிட நீ. டேய், இங்க நெட்வொர்க் இஷ்யூடா, அதனாலதான் அம்மாட்ட கூப்பிட்டு பேச முடியல. நீயே எப்படியாவது சமாளிச்சுக்கோ. இன்னும் ஒரு 3 நாள் தான் இங்க இருப்போம். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய போகுது. அவங்க அப்பாவும் எனக்கு என்னமோ கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது. அவங்க தாத்தாலாம் நல்லா பேசுறாங்கடா. உங்க அண்ணி இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த சமயத்துல ராகுல், மாமா சொன்னதை கேட்டியா? அக்கா இப்பதான் சந்தோஷமாவே இருக்காங்களாம். இருந்துட்டு வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். பிந்து எப்படி சமாளிக்க முடியும்? அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ அக்காவையும் மாமாவையும் பாத்துட்டு வர சொல்லு. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லாட்டி நாங்க தான் கிளம்பி வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. நாங்களே பாத்துக்கிறோம். நாங்களே ஏதாவது அம்மாட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறோண்ணா. நீ கவலைப்படாத. அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ. சரிடா, சரிடா. நீங்க பாருங்க, நான் வச்சுறேன். ஏ வெண்ணிலா, நீ எங்க இங்க வந்து நிக்கிற? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அட, அதுக்கு சொல்லலம்மா. 2 நிலா வந்து நிக்கங்காட்டி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓவர் பிரைட்டா இருக்குல்ல. ம், என்ன சார் இன்னைக்கு ஓவர் கொஞ்சலா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலா. சந்தோஷ், விடுங்க. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க?
உங்களுக்கு வர வர கால நேரமே தெரியறது இல்ல. நான் தான் சொன்னனே, நிலா வந்தோடனே என்னையே மறந்துட்டேன். ஆ? நிஜமாவா? அப்புறம் என்ன பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியுதா என்ன? வெண்ணிலா, ஐயோ, சந்தோஷ் என்னை விடுங்க. தாத்தா வந்துட்டாரு. தாத்தா வாங்க. எங்க காலையில இருந்து உங்களை ஆளையே காணோம்? காலையில இருந்து வந்து நம்மள தொந்தரவு பண்ணல. இப்ப வந்து எல்லாம் மொத்தமா வச்சு செய்யறாரு. சும்மா இரு சந்தோஷ். காலையில இருந்து தோட்டத்துல கொஞ்சம் வேலைமா, அதான் போயிட்டு வந்தேன். சரி வாங்க தாத்தா சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ போய் சாப்பிடுமா, நான் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரி பேசிட்டு சீக்கிரம் வாங்க. 2 பேர்த்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். நீங்க மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு. தேவா, போனதை விடுங்க, அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியாது கார்த்திக், எங்க தாத்தா யாருக்காகவும் தலை குனிஞ்சு நின்னது கிடையாது இப்ப வரைக்கும். ஆனா இப்போ நான் அவரை தலை குனிய வச்சுட்டேன். நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன் கார்த்திக். ஆனா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீங்க வந்துதான் என்னை காப்பாத்திட்டே இருக்கீங்க. நீங்க இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியல கார்த்திக். தேவா, தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க அழுகும்போது எனக்கு ஏதோ உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இனிமே அழவே கூடாது. உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலயும் நான் இருக்கேன். தைரியமா இருங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இங்க வந்ததுல இருந்து உங்களை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அத நான் எப்படி சொல்றதுன்னு. கார்த்திக், பேசாம இங்கிருந்து போயிருடா. கண்டதை பேசி அவகிட்ட அடி வாங்காத. ஏதோ அவ சோகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அவ கண்டதை பேசி அவன் மனசுல ஆசை வளர்த்து விடாத. இடத்த காலி பண்ணுடா. கார்த்திக், தேவா, வாங்க போலாம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, முழுசா சொல்லிட்டு போங்களேன். தேவா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க. கண்டிப்பா எல்லாமே சந்தோஷமா அமையும். அவ்வளவுதானா? நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் வாயில இருந்து நான் அதை சொல்ல மாட்டேன். நீ முதல்ல என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தாலும். உங்களை தான் கேக்குறேன். அதுதான் நீங்க சொல்ல வந்தீங்களா? ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன? ஒண்ணும் இல்ல கார்த்திக். உங்ககிட்ட பேசினதுல என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு.